கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட அருளறி துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வதாக. நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று என்னவென்று சொன்னால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதபடி. அவைகளை தெரிந்து கொண்டால் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதே போல மரியாளும் கூட தான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை தெரிந்து கொண்டார். எது அவசியமோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவளாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட மரியாளைத்தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு எந்த காரியங்கள் பெரிதாக தோன்றவில்லை. எந்த காரியமும் அவளுக்கு மிகவும் முக்கியமானதாக அவளுக்கு நினைப்பில்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். தன் வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுவாரோ என்ன பேசுவார் என்பதை மாத்திரமே கருத்தில் கொண்டு அவைகளை கேட்பதற்கு கவனமுள்ளவளாய் காணப்பட்டால், செவி கொடுக்கக்கூடியவளாய் காணப்பட்டார். அப்படியானால் தேவனுடைய பாதம் நமக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய பாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானதாய் காணப்படுகிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசும் பொழுது மரியாள் கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகளை கவனித்து அவைகளுக்கு சிரத்தை எடுத்து அவைகளை சிந்தித்து இந்த அவசியமான காரியங்கள் எனக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு மிகவும் நேர்த்தியாக தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் மேலே உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மார்த்தாலோ பற்பல கவலைகளினாலும் பற்பல வேலைகளினாலும் அவள் கவலைப்படக்கூடியவளாகவும் அங்கே வேதனைப்படக்கூடியவளாகவும் பொறாமைப்படக்கூடியவளாகவும் காணப்பட்டார். அப்படியானால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் வருவது இயல்பான காரியமாக மாறி போகும். ஆகவே நாம் எப்போதும் என்ன செய்யணும்? மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை நாடக்கூடியவர்களாக காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மரியாளை குறித்து பேசக்கூடியவராக இருக்கிறார், சாட்சி பகரக்கூடியவராக இருக்கிறார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, அந்த ஒன்றை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே மாத்தாரிடத்துல பேசுகிறது நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று தேவ சமூகத்திலுடைய பாதபடியிலே அமர்ந்திருப்பதும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதும். பல ஏற்பாட்டு காலங்களிலே பல இடங்களில் இயேசு கிறிஸ்து தேவன் பேசுகிறத நான் பார்க்க முடியும். எப்படி பேசுகிறார்? என் ஜனங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப செவி கொடுத்தல் என்பது அவசியமான ஒன்று. ஏனென்றால் பேசுவது வேறு யாரும் அல்ல, சர்வலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை பேசுவார். நாம் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். நமக்கு தேவையான ஆலோசனைகள் அவர் கொடுப்பார். நமக்கு வேண்டிய எல்லா விதமான புத்திமதிகளை அவர் நமக்கு சொல்லுவார். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனையும் ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கும், நன்மைகளுக்கு ஏற்றவைகளாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவே அவைகளை புரிந்து கொண்டு சரியாக நாம் இவைகளை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நான் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். பேதுரு, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உயிர்த்தெழுந்த பிற்பாடு
அவர் மீன் பிடிக்க போகிறார், ஒரு மீனும் சிக்கவில்லை. பிரயாசப்படுகிறார் முழுவதும், ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனால் அதிகாலையில இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அவரிடத்தில் மறுபடியும் பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுத்த பிற்பாடு சொல்லுகிறார், கொஞ்சம் சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீங்கள் வலையை வலது பக்கத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு பலனும் இல்லை. ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிந்து நாங்கள் போகிறோம் என்று சொல்லி கடந்து போய் அவர்கள் வலையை போட்டார்கள். வலை கிளியத்தக்க மீன் கிடைத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கானாவூர் கல்யாணத்திலும் கூட அதே போலத்தான். அங்கே வேலைக்காரத்திலே சொல்லுகிறார், இந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி நிரப்பின பிற்பாடு இதை இப்பொழுது முன்பு நீங்கள் என்ன செய்யுங்கள், பந்தி விசாரிப்பு காண்டத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் வாங்கி அதை பருகி பார்த்த பிற்பாடு இப்படிப்பட்ட தித்திப்பான ருசியுள்ள நல்ல திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது, இவ்வளவு காலம் எப்படி இது செலவாகாமல் இருந்தது என்பதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்திலும் வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்ததினாலே அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த குறைவெல்லாம் இயேசு கிறிஸ்து சரி செய்தார். இப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை கேட்கும் பொழுது எல்லா குறைவுகளும் சரியாகிறது, எல்லா விதமான நன்மையும் உண்டாகிறது, எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கிறது, எல்லா விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், அவருடைய பாதத்திலே அமர்வோம், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.